வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். ஸோ குரூப் 1 முதன்மை தேர்வை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 15 நாட்கள் தான் வந்து இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி க்ரூஷியல் ஸ்டேஜ். இப்போது சில விஷயங்கள் வந்து என்ன உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணாத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் என்னால் வந்து என்ன ஒரு பெர்ஃபெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியலை. இந்த மாதிரியான விஷயங்கள். இது போக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பியர் ப்ரெஷர்னு சொல்லப்படக்கூடிய புற அழுத்தங்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருடைய அந்த அட்வைஸ், சஜஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு நினைப்பீங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் எந்த வழியில் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதே வழிமுறையை வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன டோன்ட் சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜி இன் எனிபடி அட்வைஸ். யார் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் நீங்கள் வந்து என்ன இப்போ இது வரைக்கும் ஒரு முறையில் வந்து நீங்கள் பழகியிருப்பீங்க அப்படின்னா அதே இதை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட், ரைட்? ஸோ ரொம்ப தீவிரமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலையோ இந்த 15 நாளில் உங்களால் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமானா அதெல்லாம் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த லாங் டேர்மில் நீங்கள் இந்த ஒரு 60-70 நாளில் வந்து நீங்கள் எப்படி வந்து ப்ராப்பராக ரிட்டன் ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆன்சர் அப்படிங்கிறது என்ன எக்ஸாம் பேப்பரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இதில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இட் இஸ் அன்பிரிடிக்டபிள், சரியா? ஸோ இந்த அன்பிரிடிக்டபிள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் நினைக்கிறீங்கன்னா யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட் சர்டைன் டாபிக்ஸ், இதிலேருந்து கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. பட் எப்போது நீங்கள் நினச்சதுலேருந்து 1% இல்லை 5%, 10% தான் இது வந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து இது 90% அப்படிங்கிறது என்ன அன்பிரிடிக்டட் ஏரியாஸ்லேருந்து தான் வந்து என்ன இந்த கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கும். இப்போது இந்த 15 நாளில் நீங்கள் முக்கியமாக எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீட் டு பி லேர்ன் காம். ரொம்ப அமைதியாக இருப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா இந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். அதை விட்டுட்டு இந்த 15 நாளில் ரொம்ப தீவிரமாக மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணி அலைஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்க்காக தேடி அலைஞ்சு இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டாக்னேட் பண்ணும். ஒன்று. இன்னொன்று, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சொல்லும்போது நீங்கள் வந்து என்ன ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ பிகம் ஸ்ட்ரெஸ்டு. ரொம்ப அழுத்தமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க. இது உங்களுடைய ப்ரிப்பரேஷனையும் ப்ராக்டிஸையும் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்பவே வந்து பாதிக்கப்படக்கூடும். அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த 15 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக இருங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன வழிமுறைகளில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதே வழிமுறையில் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தென் இந்த கடைசி ஒரு 15 நாளுக்கு வந்து நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர்த்து ப்ரிப்பரேஷனுக்கோ இல்லை ரீடிங்க்கோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 8 hours ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, 7 hours ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் 50%, அந்த 50% வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரிட்டனுக்காண்டி வந்து என்ன நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசி காலகட்டத்தில் ஒரு 8லேருந்து ஒரு 10 டெஸ்ட்டு தினசரி நீங்கள் எழுதுனீங்கன்னா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்கள் எக்ஸாம் பேப்பரில் வந்து என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, நிறையா பேப்பர்லாம் வந்து வெளியில் வந்திருக்கும். ஸோ குரூப் 2 பேப்பர், குரூப் 1 பேப்பர் எல்லா பேப்பரும் வந்து என்ன அவைலபிளாக இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அதுலேருந்து நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில டாப்பர்ஸ் பேப்பரை பார்க்கும்போது இதில் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து என்ன லிமிட்டடாக தான் இருக்குது. பட் ஹவு தே கெட் மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிறதான் இங்கே மேட்ரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரும்பாலான டாப்பருடைய பேப்பரை பார்க்கும்போது அந்த விடைத்தாள் அப்படிங்கிறது என்ன ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்காது. அப்போது நீங்கள் உங்களுடைய விடையை எந்த அளவுக்கு எளிமையாக எவாலுவேட்டருக்கு வந்து கன்வே பண்ண முடியுதோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் உங்கள் ரிட்டன் ஸ்கில்லை இந்த கடைசி காலகட்டத்தில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுமே தவிர்த்து இப்போ வந்து ஒரு இன்டலெக்சுவல் மாதிரியோ இல்லை எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரியே வந்து என்ன உங்களுடைய விடைகளை நீங்கள் எழுதணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் எழுதணும். அதை வந்து என்ன ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக எழுதணும். ஸோ இதுக்கு இந்த வரக்கூடிய
இந்த 15 நாட்களில் நீங்கள் பயிற்சி மேற்கொண்டீங்க அப்படின்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். ஆனால் அதை விட்டுட்டு நான் ரொம்ப தீவிரமாக வந்து என்ன, நான் இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலை, சப்ஜெக்ட் படிக்கலை, அது படிக்கலை, இது படிக்கலைன்னு போய்கிட்டே இருந்தால் போய்கிட்டே தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதிருக்கீங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதும்போதும் கூட வந்து என்ன, நான் 100% வந்து என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோடு இருந்திருப்பீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அங்கேயுமே வந்து என்ன, வி மே ஃபேஸ் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து பயிற்சி செஞ்சதுனால தான். அதே மாதிரி தான் இப்போவும் என்ன, நீங்கள் இந்த 15 நாள் கண்டினியூஸாக யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ், ரைட்? ஸோ ஒன்று ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒரு 300 மார்க்கு கிடைக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் பயன்படுத்தி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எய்ம் சேனலில் போடுறாங்க, நம்மளும் ஃப்ரீ இது வந்து போடுறோம். இது தவிர்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து என்ன நமக்கு இணையத்திலே கிடைக்குது. அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா எழுதுங்க, சரியா? அதை எழுதும்போது நான் பெர்ஃபெக்டாக எழுதணுங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லாம் எழுதாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எப்படி சிம்பிளாக அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குள்ளே எளிமையாக உங்களால் கன்வே பண்ண முடியுது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை ஒவ்வொரு டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். ஆனால் இந்த பேப்பர்லேயும் வந்து என்ன ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் டம்ப் பண்ணணும்னு நினச்சி எழுதுனீங்கன்னா அது உங்களை வந்து என்ன இன்னும் பேனிக் தான் ஆக்கும். இந்த கடைசி காலகட்டத்தில் பேனிக் ஆகாமல் நீங்கள் என்ன ரிவைஸ் பண்ணியிருக்கு, என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பரான டெஸ்ட் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா என்ன பிவைக்கு கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து என்ன சப்ஜெக்ட் ரிவிஷனும் போட்டிருக்கோம், மாடல் டெஸ்ட்டும் போட்டிருக்கோம். ஸோ மாடல் டெஸ்ட்டை பற்றி நான் அப்புறம் அப்டேட் பண்ணுவேன். பட் இந்த 15 நாள் வந்து என்ன, யூ நீட் நாட் டு பி பேனிக் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து என்ன பெர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து என்ன எதிர்பார்க்கக்கூடாது, சரியா? ஸோ பெர்ஃபெக்ஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற இந்த ரெண்டும் இந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸில் வந்து எப்போதுமே வந்து என்ன அடைய முடியாத ஒன்று. அப்போது தொடர் பயிற்சியினால தான் வந்து நம்மளால் வந்து என்ன வெற்றி பெற முடியும். அகெயின் சொல்கிறேன், இந்த எக்ஸாம் இஸ் கோயிங் டு பி அன்பிரிடிக்டபிள், சரியா? ஸோ எல்லாருக்கும் தெரியும் இந்த எக்ஸாமில் என்ன கேள்வி வரும், நம்ம என்ன தான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு போனாலும் டிஎன்பிஎஸ்சியோடைய கொஷினுடைய தன்மை அப்படிங்கிறது என்ன அன்பிரிடிக்டபிளாக இருக்கும். அப்போ நம்ம இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்லையும் இந்த 15 நாளும் பேனிக் ஆகாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து என்ன நன்றாக இந்த வெற்றியை அடைய முடியும். ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ டோன்ட் பேனிக், அமைதியாக இருங்க. டூ ரெகுலர் ப்ராக்டிஸ். இட் இஸ் அ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி டு கிளியர் த மெயின்ஸ் இந்த கம்மிங் டேஸ். இந்த 15 நாளில் போய்கிட்டு நிறையா மெட்டீரியல் தேடுறதுக்கும் நிறையா வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அமைதியாக இருங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அதையே வந்து என்ன கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். தேங்க்யூ.